கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம் 41வது வசனம். லூக்கா 18:41. யாராவது ஒருத்தங்க வாசிக்கிறீங்களா? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். அதற்கு அவன், ஆண்டவரே ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இந்த மாலை வேளையில பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் போன வாரமே இந்த வார்த்தையை நினைவில் கொண்டு வந்தார். இதே போல் ஆண்டவர் நம்ம கிட்ட வந்து கேட்கிறாருன்னு வைங்களேன், நான் உனக்கு என்ன பண்ணணும்? ஆமாம், என்ன சொல்லுவோம்? நான் இப்படி கேட்டுட்டே இருப்பேன் உங்ககிட்ட. என்ன சொல்லுவோம்? இப்படி திடீர்னு கேட்டா, இப்படி திடீர்னு கேட்டா நமக்கு எதுவுமே கேட்க தோணாது. இந்த பர்திமேயு வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறவன். அந்த வழியாய் எத்தனையோ பேர்கிட்ட இவன் என்னெல்லாமோ கேட்டிருப்பான். ஆனா யாருக்கிட்டையுமே அவன் பார்வையை கேட்கல. பிச்சை எடுக்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப கண்ணு தெரியாதவங்க உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த வழியா நம்ம போகும்போது நம்ம கிட்ட என்ன கேட்பாங்க? அவங்க கண்ணு தாங்கன்னா கேட்பாங்க. அப்படி கேட்டா அவங்க கிட்ட இல்லாத கண்ணை கூட நம்ம குத்திட்டு தான் போவோம். நம்ம கிட்ட என்ன கேட்பாங்க? ஏதாவது கொடுத்துட்டு போங்க அப்படிம்பாங்க. ஆமே, எல்லாருக்கிட்டையும் அவன் பிச்சை எடுக்கிறவன் எல்லாருக்கிட்டையும், ஐயா ஏதாவது கொடுங்க, லஞ்ச் டைம் ஆச்சுன்னா சாப்பாடு ஏதாவது வாங்கி கொடுங்கம்பாங்க, காசு கொடுங்கம்பாங்க, ஒரு டீயாவது வாங்கி கொடுங்கம்பாங்க. ஆனா இந்த இடத்துல இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டது அவன் சத்தம் போடுறான். இயேசுவே அப்படின்னு கூப்பிடுறான். ஆண்டவர் நிக்கல. தாவீதின் குமாரனே அப்படின்னு கத்துறார். ஆண்டவர் நிக்கிறார். அவனை கூட்டிட்டு வா. அவன் வரவழைக்கப்பட்ட அவனிடத்துல கேட்கணும், அவனுக்கு என்ன பண்ணணும்? ஆமே, நமக்கு என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும். நமக்கு என்ன பண்ணணும்னு நமக்கும் தெரியணும். ஹல்லேலூயா. எல்லாரிடத்திலும் கேட்டத இவன் இயேசு கிட்ட கேட்கல. இயேசு கிட்ட கேட்கிறத இவன் வேற யாருக்கிட்டையும் கேட்க கூடாதுன்னு உறுதியா இருக்கிறான். யாரிடத்திலும் கேட்காதத இயேசுவினிடத்துல கேட்டா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பார்வை அடைவாயாக அப்படிங்கிறார். இந்த மாலை வேளையில என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, யாருக்கிட்டையும் கேட்காதத நீங்க அவர்கிட்ட மட்டும் கேட்டு பாருங்க. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் இது கண்ணு தெரியாதவங்களுக்கு உள்ளது. இயேசு இந்த பூமியில் வந்ததுக்கான காரணங்கள் பல எழுதப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவர் குருடருடைய கண்களை திறக்கவும் என்று ஏசாயா 42:6 சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் குருடருடைய கண்களை திறக்கவும். அதே ஏசாயா 42:16 சொல்லப்பட்டிருக்கிறது, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். சொல்லிவிட்டு 19வது வசனத்திலே சொல்லுகிறார், என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? இப்ப குருடருடைய கண்களை திறக்கவும் என்று ஆரம்பித்து விட்டு எப்படி கொண்டு வரார் பார்த்தீங்களா? என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. அவர் இந்த பூமியிலே வந்தது அவருடையவர்களுடைய கண்களை திறக்க. இங்க குருடன் யார் தெரியுமா? கண்ணு தெரியாதவர்கள் அல்ல, பாதை தெரியாதவர்கள். ஆண்டவர் ஏன் இப்படி நடத்துகிறார்? இந்த ஏன் என்கிற கேள்வி வருவதற்கான காரணம் என்ன? பாதை தெரியவில்லை. யோசேப்பு சகோதரர்களை கொஞ்சம் கடினமா நடத்துறார்.
நீங்க வேவு பார்க்க வந்திருக்கிறீங்க சொல்லி இவ்வளவுக்கும் யோசேப்புக்கு தெரியும், நல்லாவே தெரியும். யோசேப்புக்கு சகோதரர்கள் யாருன்னு நல்லா தெரியும். ஆனா சகோதரர்களுக்கு யோசேப்பு யாருன்னு தெரியாததுனால யோசேப்பு நடத்துற பாதை எல்லாமே அவர்களை புலம்ப வைத்துக் கொண்டே இருந்தது. யோசேப்பு யாருன்னு தெரிகிறது வரைக்கும் இந்த புலம்பல் தொடர்ந்துச்சு. இந்த புலம்பலுக்கு காரணம் என்ன? நமக்கு நினைப்போம் யோசேப்பு ரொம்ப கடினமா நடத்தினார். இல்ல, யோசேப்பு யாருன்னு அவங்களுக்கு தெரியல. பல நேரத்தில் நம்முடைய வாழ்வின் பாதையில் புலம்பலுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவர் யாருன்னு நமக்கு இன்னும் தெரியல. எனவேதான் இயேசுவை சந்தித்த அந்த முதல் சந்திப்புல பவுல் மொத்தமே 2 கேள்விதான். லைஃப்ல ஆண்டவர்கிட்ட கேட்ட 2 கேள்வி. இந்த 2 கேள்விக்கு மட்டும் ஆன்சர் தெரிஞ்சுட்டு வைங்களேன், அதுக்கப்புறம் லைஃப்ல நம்ம கேள்வியே கேட்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன தெரியுமா? நீர் யார்? நீங்க யார் ஆண்டவரே? 2வது கேள்வி என்ன தெரியுமா? நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். பவுலுடைய அந்த முதல் சந்திப்புல கேட்ட கேள்வி நீர் யார்? பவுல் தன்னுடைய முடிவில் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திடவல். ஓ, என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக. கைகளை உயர்த்தி என்னிடம் உள்ளதையே, என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. என்னிடம் உள்ளதையே சொல்லுவோம். பிறந்த நாள் முதலாய், பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி, மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி, அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. நான் உன்னை எப்படி கைவிடுவேன் எபிராயிமே? நான் மனிதன் அல்ல, நான் தேவனா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடித்த வேளையிலும் ஆமென். என்னை கீழே விடவில்லை. ஹல்லேலூயா. யோசேப்பின் சகோதரர்கள் புலம்ப காரணம் என்னவென்றால், அவர்கள் கண்களுக்கு யோசேப்பு யார் என்பது மறைக்கப்பட்டிருந்தது. யோசேப்பு கடினமாய் நடத்தினதினால் அல்ல அவர்கள் புலம்பலுக்கு காரணம், அவர்களுக்கு யோசேப்பை தெரியாததினாலே. நமக்கு ஆண்டவர் என்ன சரியா தெரியாததுனாலதான். யோபு சொல்லுவார்ல, என் காதினால் அவரை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண்கள் உம்மை காண்கிறது. என்ன அதன் அர்த்தம்? அதே யோபு 23வது அதிகாரம் 8-9 சொல்லுவாரு, நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்தில் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். அதே யோபு 42:5 சொல்லுகிறார்,
என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண் உம்மை காண்கிறது. அன்னைக்கு தெரியல, இன்னைக்கு தெரியுது. எப்படி தெரியுது? நமக்கு தெரியும். அதற்கு முந்தின 3 அதிகாரங்களிலே தேவன் யார் என்கிற அறிவை தான் யோபுவுக்கு ஊட்டிட்டே இருக்கிறார். அதுவரை அவனுக்கு தெரிஞ்சது கொஞ்சம். அப்போ என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைக்கான புலம்பலுக்கு காரணம் என்னவென்றால், எனக்கு அவரை குறித்த வெளிச்சம் எனக்கு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறது. அந்த வெளிச்சம் வர ஆரம்பிச்சதும் யோபு ஃபர்ஸ்ட் வாயில் அடிக்கிறார். ஐயோ, என்ன பேசுறேன் நான் என்ன பேசிட்டு இருக்கிறேன். அவர் யோபுக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டவரை குறித்த அறிவு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 2வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் சொல்லல. சில பிரச்சனை நம்ம இதோட முடியும்னு நினைப்போம் தெரியுமா? அப்படி நமக்கு தோணுன்னு வைங்களேன், பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இதோட முடிஞ்சிரு, என்ன எல்லாத்துலயும் நஷ்டம் வந்துட்டு, ஓகே இதோட முடிஞ்சது, இந்த பிரச்சனை இதோட முடிந்தது, இன்று கண்டு எகிப்தியனை நீ என்றைக்குமே நான் காண மாட்டேன், ஸ்தோத்திர ஆண்டவரே அப்படின்னு இருக்கும்போது அடுத்து வேற பிரச்சனை வரும் தெரியுமா? ஸ்தோத்திரம் வராது. 2வது அதிகாரத்தில் அவர் ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டார், ஆனா வேற எதுவுமே சொல்ல மாட்டார், அமைதியாயிடுவார். ஆனா நாம அமைதியானாலும் சில கிருபை விட்டவங்க ஆட்டோ பிடிச்சு வருவாங்க பாருங்க, அமைதியா கூட மாட்டாங்க. யோபுவுக்கு உண்டான துக்கத்தை கண்டு நண்பர்கள் வராங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அத மகா கொடிய துக்கம் என கண்டு அவர்கள் கொஞ்ச நாள் பேசாம இருந்தாங்க. பேசாம இருக்கிறது வரைக்கும் பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. யோபுவுக்கு நிக்க முடியல, பல கேள்விகளுக்கு முன்பாக நிக்க முடியல. ஆண்டவரை கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னா, ஆண்டவரை குறித்த அந்த வெளிச்சம் இன்னும் பத்தல்ல. மோசே தேவனோடு முகமுகமாய் பேசின பிறகும் மோசே ஆண்டவரிடத்துல கேட்ட காரியம், இன்னும் உம்மை. இந்த இன்னும் இருக்குல்ல, சில காரியத்துல இன்னும் குறையவே கூடாது. ஆண்டவர் நேசிக்கிறதுல, ஆண்டவரோடு பழகிறதுல, தேவன் விரும்புகிற பரிசுத்தம், தேவனோடு அந்த உறவாடுகிற நேரம், அதே போல தேவனை அறிகிற அறிவு. என் லைஃப்ல தடுமாற்றம் வருதுன்னா நான் எதை புரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? ஆண்டவர் இன்னும் என் கண்ணை ஓபன் பண்ணுங்க ஆண்டவரே. அதை தான் பவுல் சொல்லுகிறார், இந்த பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படிங்கிறார். 23வது அதிகாரத்தில் யோபு, எனக்கு தெரியல அவர் கிரியை செய்ய, ஏதோ செய்யறாருன்னு தெரியுது, என்ன செய்யறாருன்னு தெரியல. ஆனா இந்த வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் யோபு சொல்றாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது. நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரை யோபு லைஃப்ல நடந்தது எல்லாமே சாத்தான் கேட்டது. ஆண்டவர் நீர் அவனுடைய வெல்த்தை தொடுவீரானால், அப்போ ஒரு காரியம் தெளிவா தெரியுதுல்ல, அப்பா பெர்மிஷன் இல்லாம சாத்தானுக்கு நிழலை கூட தொட முடியாது. அதான் வரும்போது பிரதர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், சாத்தான் போய் தேவ சமூகத்தில் நிக்கிறான். சாத்தான் போய் சொல்லல, இந்த யோபு டாபிக்கை ஓபன் பண்ணது யார் நினைக்கிறீங்க? கர்த்தர். ஆமே, அவனுக்கு எப்படி போய் ஓபன் பண்ண முடியும்? அவருடைய வேலை இல்லை. சிலர் வீடு கட்டும் போது சுத்தி கட்டியிருப்பாங்க பாத்தீங்களா, அதுவரை பார்க்க மாட்டாங்க, ஆனா கட்டினதுக்கு அப்புறம் உள்ள போய் பார்த்துட்டு போவாங்க. நம்ம வேலையெல்லாம் செட் ஆகாது. இப்படிதான் எங்க சர்ச்சு கட்டும் போது சைட்ல ஒரு பெரிய பெரிய ஷீட்லாம் போட்டாங்க. நான் சொன்னேன் வேண்டாங்கள், இல்லை அது யாரும் பார்க்க கூடாது. நைட்டு ஒரு காத்து அடிச்சுது, ஷீட்டையும் காணும், கம்பையும் காணும், ஒன்னையும் காணும். ஆனா பாருங்க, ஆண்டவர் ஒரு வேலி போட்டிருக்கிறாரு, யோபுவை பார்க்க கூட முடியல சாத்தானுக்கு. இப்ப ஆண்டவரே சில டாபிக் ஓபன் பண்றான், நமக்கு தெரியல. ஆண்டவர் அவனே சும்மா தானே இருக்கிறான். என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, அவன் பார்க்குறான். எப்படி சும்மாவா அவன் எப்படி இருக்கிறான்? நீங்க அவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுக்குறீங்க, நீங்க மட்டும் அவனுக்கு உண்டானதுல கையை வச்சிட்டீங்கன்னா, அப்படி சொல்லும் போது ஆண்டவர் பாருங்க, நீ கை வைங்கிறார். அவைகளெல்லாம் உன் கையில இருக்கு. அப்பாவை பார்த்தீங்களா? அப்பா கையில் தீமை கிடையாது.
நீ கை வச்சுக்க அப்படின்னார். ஹல்லேலூயா. அவங்கிட்ட எதை சொன்னார் தெரியுமா? அவனை கை வைக்க சொன்னார். எதை சொல்லல தெரியுமா? அடுத்து அவர் கை வைக்க போகிறத சொல்லல. ஆமே. ஹல்லேலூயா. அவன் எல்லாவற்றிலையும் கை வைத்தான். எல்லாவற்றிலும் கை வச்சுட்டு முடிஞ்சுன்னு சொல்லும் போது யோபுக்கு கர்த்தரை குறித்த வெளிச்சம். அவர் சொல்ற கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்து திருப்பியும் வந்து நிற்கிறான். என் தாசனாகிய யோபன் மேல் கவனம் வைத்தாயோ, நீ முகாந்திரம் இல்லாமல் அவனை அழிக்க ஏவின போதிலும் சொல்றது கர்த்தர். ரீசனே இல்லை. முகாந்திரம் இல்லாமல். யோபு 2வது அதிகாரம் 3வது வசனத்துல முகாந்திரம் இல்லாமல் அவனை அழிக்க ஏவின போதிலும். அவன் பாத்தியா, அவன் இன்னும் நிக்கிறான் பாரு. இப்போ யோபு சாத்தான் சொல்றான், ஆண்டவரே நீர் அவனை தொடுவீரானால். இப்ப இதுவரை யோபுக்கு பிரச்சனை இல்லை, யோபுவை சுத்தி பிரச்சனை. இப்ப போராட்டம் அடுத்த லெவல்ல போகுது. ஃபோக்கஸ் ஃபுல் அவனை தொடுவீரானால். இப்ப ஆண்டவர் சொல்றார், அவன் உன் கையில இருக்கிறான் அப்படின்னு. ஆண்டவர் அப்படி யோபுவை தூக்கி சாத்தான் கையில் அப்படி கொடுக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட கிரியை வேணும்? நான் இப்படி மைக்கில்னாலும் உள்ள சொல்லுது, ப்ளீஸ் ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே. நமக்கு தெரியாது. அவன் கையில கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்ற, அவன் ஜீவனை மட்டும் தொற்றாத. ஜீவனை தொற்றாதுன்னு சொன்னதுனால மனைவியையும் தொடல. ஒரே ஒரு சகோதரி ஆமேன்னு சொல்றேன். ஆமே. அல்லேலூயா. ஆண்டவர் பார்வையில் புருஷ மனைவி 2 கிடையாது, 1. ஆமே. ஜீவனை தொற்றாது. இப்போ பிரச்சனை, சோதனை யோபுவுக்கு இல்ல. சோதனை சாத்தானுக்கு. ஒரு குரங்கு கையில ஒரு பழத்தை அப்படி உரிச்சு கொடுத்துட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா, இதை விட சோதனை. அந்த கையில இருந்துட்டு யோபு சொல்றாரு, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமே. இவ்வளவுதான். அதாவது நமக்கு ஆண்டவரை அறிகிற அறிவு இருக்குல்ல, அது ஒரு லிமிட் வரதான் இருக்குது. இன்னும் அதை தாண்டி 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 பாருங்க. 3 வருஷம் மார்பில் சாய்ந்திருந்த யோவான் பத்ம தீவில் ஆண்டவர் வந்து நிற்கும் போது மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன்னு சொல்லி பொத்துன்னு விழுந்து கிடக்கிறார். அப்போ இதுக்கு முன்னாடி அவன் அறிந்த இயேசுவை விட இன்னும் அதன் ஆழம் இருக்கிறது, இன்னும் நீளம் இருக்கிறது, இன்னும் அகலம் இருக்கிறது, இன்னும் உயரம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் அறிந்து கொள்ள முடியாது, ஆனால் நாளுக்கு நாள் அவரை அறிகிற அறிவிலே வளர முடியும். ஆமே. நான் பைபிள் ஃபுல்லா படிச்சுட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு சுவிசேஷம் 4 சுவிசேஷம் காணாம தெரியும். அதனால எனக்கு என்ன இதுதான். சிலரெல்லாம் வந்து பிரசங்கம் கேட்கும்போது இருக்கிறத பார்த்தாலே தூதர்கள் கூட பண்ணிடலாம், இவங்களும் பண்ண முடியாது. என்ன பண்ண போறாங்க, என்ன பிரசங்கம், இது கேட்டது தானே. எந்த சாப்டர்? லூக்கா 18. லூக்கா 18 நாங்கள் எத்தனை வாட்டி கேட்டாச்சு. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் அவர் யாருங்கிற வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் இந்த சோதனை காரணம் 42வது அதிகாரத்தில் பார்க்கவே முடியல. பார்த்தீங்களா? 1வது அதிகாரத்தில் கர்த்தர் உண்டு, யோபு உண்டு, சாத்தான் உண்டு. 2வது அதிகாரத்தில் கர்த்தர் உண்டு, யோபு உண்டு, சாத்தான் உண்டு. 42வது அதிகாரத்தில் கர்த்தர் உண்டு, யோபு உண்டு, உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும். நல்ல கையை தட்டி ஆமென். ஆமென். பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க, 1 2 தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. 42 பார்க்க போறோம். 42 பார்க்க போறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? 42வது அதிகாரத்தை என் லைஃப்ல பார்க்க போறேன்னு சொல்றவங்க, அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க, அந்நிய பாஷைகளை பேசி 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்தை நீ பார்த்து சோர்ந்து போயிருக்கிற, 42வது அதிகாரம் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உமக்கு பயந்தவர்களுக்கும் உம்மை நம்புகிறவர்களுக்கும்
நடக்கும். நீர் உண்டு பண்ணி வைத்தவைகள் எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை வரவழைப்பவரே, எல் ஷடாய், எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே. சொல்லுங்க, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே, ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர், எனக்கும் செய்ய வல்லவர். சொல்லுங்க சொல்லுங்க, ஆமென். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். அப்படியே கைகளை உயர்த்தி, உங்க கைகள் குறுகவில்லை, உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாத நமசேரே, உங்க கைகள் குறுகவில்லை, அல்லேலூயா, கூடாத உம்மால் கூடாததெதுவும் இல்லை, இயேசுவால் கூடாததெதுவும் இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான காரியம் என்னன்னா, யோபுவுக்கு இந்த வெளிச்சம் கிடைச்சதும் யோபு ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அவரு காரியம் தெரிஞ்சிட்டு, இதுதான் உன் காரியம் தான்ப்பா கஷ்டம், ஆறுதல் சொல்ல வந்தாங்க தெரியுமா, அவங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். ஆண்டவரை இதுவரை ஏன் பார்க்கலப்பா, நீ என்ன சரியா பார்க்கலடா. ஆமே, யோபு நீ என்ன இன்னும் சரியா பார்க்கல, நீ மட்டும் என்ன சரியா பார்த்துட்டேன்னா நான் உன்னை பார்ப்பேன். ஆண்டவருக்கு இந்த மாதிரி வருத்தங்கள்லாம் உண்டு. இவ்வளவு நாள் என் கூட இருந்து நீனும் என்ன சரியாவே பார்க்கல. ஆமே, சரி, நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க எங்க சர்ச்சில் ஒரு பிரதர் உண்டு. அவர் ஒரு நாள் என்ன அவர் அன்னைக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்திருக்கிறார். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் ஒயிட் அண்ட் ஒயிட்ல அவர் வந்து ஒயிட் பேண்ட், ஒயிட் ஷர்ட் போட்டு, ஒயிட் பெல்ட் எல்லாம் போட்டு வராரு. என் ரூமுக்கு வராரு. நான் பிரதர் ஓகே நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு நான் அடுத்த வேலை பார்த்துட்டு இருக்கேன். திருப்பி வராரு, ஏன்னா நான் அதை பார்க்கணுமா. கொஞ்ச நேரமா வந்து வந்து பார்க்கறாரு, நிக்கல. கடைசியில் ஹலோ அப்படின்னாரு. என்ன பார்த்தீங்களா? என்ன பிரதர் இங்க பாருங்க. பிரதர் நல்லா இருக்கு, நானும் அரை மணிக்கிறா வரேன். ஆண்டவர் ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கிறோம் சபையே, நம்ம இன்னும் சரியா அவரை பார்க்கல. ஆமென். ஆண்டவரே நான் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறேன்ப்பா, இப்பதான் நீ என்ன பார்க்கணும். ஏன்னா இப்போ உன் கண்ணுக்கு நான் மட்டும்தான் தெரிவேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே என் கண் உம்மை காண்கிறது அப்படிங்கிறான். என் கண் உம்மை காண்கிறது. யோசேப்பின் சகோதரர்களுக்கு யோசேப்பு யாருன்னு தெரிஞ்சதும் அவங்க வாயில வந்த செய்தியை பார்த்தீங்களா? 2 பிள்ளைகளை பறிகொடுத்து அழுது கொண்டிருந்த யாக்கோபினுடைய உயிர் திரும்ப வந்து சென்றிருக்கு. கர்த்தரை காண வேண்டிய பிரகாரம் நாம் காண்போம் என்றால் நம்முடைய செய்தி நம்ம கூட இருக்கிறவங்க தோய்ந்து இருப்பாங்கல்ல, அவங்களை எல்லாம் உயிர்ப்பிக்கும். அப்ப கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? என் கண்களை திறந்தருளும். தாவீது ஜெபித்தார், நம்முடைய வேதத்தின் அதிசயங்களை காண என் கண்களை திறந்தருளும். எம்மாவிற்கு போன சீஷர்கள்
இயேசு கூட நடந்து போகிறார். அவங்களுக்கு தெரியல. ஏன் தெரியலன்னா கண்ணு மறைக்கப்பட்டிருந்தது. அவங்க துக்கத்தோடு பேசிட்டு போறாங்க. ஆமென். மேக்சிமம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் அது. பைபிள் ஸ்காலர்ஸ் அப்படிதான் சொல்றாங்க. வேதத்தை படிக்கும் போது நமக்கு தெரியுது. கிளையோப்பா, அதே போல கிளையோப்பாவின் மனைவியும் ஸ்திரீகள், சில ஸ்திரீகள் எப்பவுமே கூட இயேசுவுக்காக நிற்பாங்கல்ல. அதுல ஒரு ஸ்திரீ யாருன்னா கிளையோப்பாவின் மனைவி. அதிகாலையில கல்லறைக்கு பார்க்க யார் போனா? முதல்ல சில ஸ்திரீகள் போனாங்க. அதுல ஒரு ஆள் தான் கிளையோப்பாட்ட சொல்றாங்க, அவர் உயிரோடு எழுந்தார். சத்தம் போடாம வா. 2 பேர் போயிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஸ்திரீகள் இயேசுவும் தாமே கூட நடந்து போனார்ன்னு இருக்கும். ஆண்டவர் கேட்கிற, ஏன் துக்கமா இருக்கிறீங்க? ஏன் துக்கமா இருக்கிறாங்க தெரியுமா? கண்ணு திறக்கப்படாதது. நம்ம சுத்தி நடக்கிறதுனால அல்ல, நம்ம கண் இன்னும் திறக்கப்படாததுனால. யோசேப்பின் சகோதரர்கள், யோசேப்புக்கு சகோதரர்களை தெரியும். அதனால யோசேப்பு அவங்க சாக்கு பையில பணப்பையே வைத்து கொடுத்து விடுறான். யோசேப்பின் சகோதரர்களுக்கு யோசேப்ப தெரியாததுனால அவங்க வழியில எல்லாரும் ஓபன் பண்ணி, ஐயோ தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன. இவங்கெல்லாம் யாக்கோபு கிட்ட போய் இருக்கிற ஆகாரம் எல்லாம் தீர்ந்து திரும்ப யாக்கோபு அனுப்பி விடுற, வேற வழியில் நீ போய் தான் ஆகணும். வரும்போது இவங்க ஃபர்ஸ்டே சொல்றாங்க, இப்படி நாங்க போகும்போது எங்க சாக்குல நாங்க கொண்டு வந்த பணப்பை அப்படியே இருந்துச்சு, அது நாங்க பர்பஸா பண்ணல. அப்படி சொல்லும் போது யோசேப்புடைய வேலைக்காரன் சொல்லி, தேவன் அதை உனக்கு புதையலாக கட்டளையிட்டார். அப்போ புதையல்னு தெரியாம 2 வருஷம் புலம்பிட்டு இருந்தோம். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன் இந்த ராத்திரி வேளையில பவுலின் கண்களில் இருந்த செதில்கள் கீழே விழுந்தது போல ஆவியானவர் அநேகருடைய கண்களில் இருக்கிற. எத்தனை பேர் விரும்புறீங்க, என் கண்கள் எனக்கு பார்வை அடைய வேண்டும், என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தர். ஆமென். கண்கள் தூய்மையாக்கும். ஓரே மம்ரே தனரா. காதுகள் திறந்தருளும், காதுகள் திறந்தருளும். கர்த்தரும் குரல் கேட்கணும். காதுகள் திறந்தருளும். கர்த்தரும் குரல் கேட்கணும். உகந்த காணிக்கையாய், உகந்த ஒப்பு கொடுத்தேன் ஐயா, சுகந்த வாசனையாய், சுகந்த வாசனையாய். ஆமென். நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையாய், சுகந்த வாசனையாய். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 21வது அதிகாரத்துல எதிர்பாராத ஒரு சம்பவம் ஆகாருக்கு நடக்கிறது. என்னவென்றால், ஆபிரகாம் ஆகாரை இஸ்மவேலை அழைத்து ஒரு துருத்தி தண்ணீரை ஆகாருக்கு கொடுத்து அனுப்பிவிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் போய் அலைந்து திரிந்தாள். எதுவரைக்கும்? அந்த துருத்தியில் உள்ள தண்ணீர் தீரும் வரைக்கும். துருத்தியில் உள்ள தண்ணீர் தீர்ந்ததும் பிள்ளைய ஒரு செடி கீழே விட்டு அவ என்ன சொல்றா தெரியுமா? பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்றாள். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். அப்ப அவ என்ன மைண்ட்ல டிசைட் பண்ணிட்டா தெரியுமா? பிள்ளை இன்னும் என்ன செய்ய போறான்? சாக போறான். எதை வைத்து? ஆமென். ஒரு துருத்தி தண்ணீரை வைத்து.
சாரிபாத் விதவை நானும் பிள்ளையும் புசித்து சாப்பிட போறோம் அப்படின்னு எலியா கிட்ட சொல்றாங்க. எதை வச்சு? அவங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் மாவு வச்சு. நம்முடைய ஃபியூச்சரை, பிரசன்ட் சிச்சுவேஷனை வச்சு ஏன் பார்க்குறோம் தெரியுமா? நம்ம கண்ணு திறக்கப்படல. பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று சொன்ன ஆகார் தன் பிள்ளையை பார்ப்பதற்கு முன்னமே கர்த்தர் அவளுக்கு தரிசனமாகி இந்த பிள்ளை எப்படி இருப்பாங்கிற வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஆனா இப்போ அவளால வேர்டை வச்சு பிள்ளைக்கு ஃபியூச்சரை பார்க்க முடியல. கரண்ட் சிச்சுவேஷனை வச்சு ஃபியூச்சரை பார்க்கிறா. நாம நம்முடைய எதிர்காலத்தை எதை வைத்து பார்க்கிறோம்? நம்முடைய தலைமுறையின் எதிர்காலத்தை எதை வைத்து பார்க்கிறோம்? இந்த சூழ்நிலையை வைத்து அவள் பிள்ளைய அப்படி பார்த்ததுனால அவளால என்ன செய்ய முடியல தெரியுமா? பிள்ளைக்கு சப்போர்ட்டிவா இருக்க முடியல. பிள்ளைய செடி கீழே விட்டு அம்பு ஏகிற தூரத்துல போய் உட்கார்ந்திருந்து அழுதாள். அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்ன சம்பவித்தது அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவர், என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாத ஆண்டவரே? ஆகாரே, நீ நடந்தது உண்மைதான். ஆபிரகாம் தள்ளி விட்டது உண்மைதான். ஒரு துருத்தி தண்ணீரும் தீர்ந்து போனது உண்மைதான். ஆனா இதுக்கு மேல வேற என்ன நடந்துச்சு? வேற நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு நடக்கல. பிள்ளை சாகல. வார்த்தையை வைத்து நம்ம எல்லாம் வார்த்தையை கேட்கிறோம், வார்த்தையை பிலீவ் பண்றோம். என்னை உட்படுத்தி தான் சொல்றேன். கேரளாவில் சொல்லுவாங்க, யானைக்கு தடி பாரம், எறும்புக்கு அரிசி பாரம். அரிசி யானைக்கு பாரம் கிடையாது. அரிசி யானை கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஆனா யானை பெரிய மரம் எல்லாம் எடுத்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போவோமோ அதே போலதான் எறும்பு அரிசியை இழுத்துட்டு போகும். அவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ எனர்ஜி யானை ஸ்பெண்ட் பண்ணுதோ அதே போலதான் எறும்பு அரிசி இழுத்துட்டு போகும். அவங்கவுங்க பிரச்சனை பெருசு. என்னை எங்க தொட்டா நான் அழுவேன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும், சாத்தானுக்கும் தெரியும். அதனாலதான் கேட்கிறான் யோபுவை பத்தி. அதுல கை வச்சு பாருங்க, இதுல கை வச்சு பாருங்க. உனக்கு என்ன சம்பவித்தது? ஏன் அழுற? மீகாவை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஏன் அழுற? ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? உங்ககிட்ட காசு இல்லையா? சுகம் இல்லையா? இப்படி கேட்கல. ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? ஏன் ஆகாரே, நான் இருக்கிறேன். பிள்ளை இருக்கும் இடத்தில். இந்த வேர்டு ஆகார் தரையிலே கொட்டுனது மாதிரி இருக்கு. ஆகாரே, உன்னால தாங்க முடியாத ஒரு பெயின் வந்த உடனே உன்னால கூட உன் பிள்ளை பக்கத்தில் இருக்க முடியல பாத்தியா? ஆனா பிள்ளை இருக்கும் இடத்தில் அதன் சத்தத்தை நான் கேட்டேன். ஆகாரே, நீ கூட உன் பிள்ளைய சூறைச்செடி கீழே, சூறைச்செடியில ஒரு செடி கீழே போட்டுட்டு போக முடியும், என்னால முடியாது. ஏன்னா அவன் மேல என் திட்டம் இருக்கிறது. நமக்கு எவ்வளவுதான் நெருக்கமான உறவா இருந்தாலும் ஐசியூல இருக்கிறாங்கன்னா நம்மளால போய் கிட்ட இருக்க முடியுமா? முடியாது. யோசேப்பை யாக்கோபுக்கு ரொம்ப பிடிக்கும். யோசேப்பு ஜெயிலில் தூக்கி போடப்பட்ட போது யாக்கோபோல கூட போய் இருக்க முடியல. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போட இருந்தார். மோசே பிறந்த போது மோசே திவ்ய சௌந்தரியம் உள்ளவன் என்று அவன் பெற்றோர் கண்டாங்களாம். டிவைன் பியூட்டி, திவ்ய சௌந்தரியம் உள்ளவன் என்ன அர்த்தம்? அவனை திட்டத்தை வச்சு பார்க்கறாங்க, ஆண்டவருடைய திட்டத்தை வச்சு பார்க்கறாங்க. நம்முடைய தலைமுறைகளை தேவ திட்டத்தை வச்சு பார்க்கணும். ஆரோன் பிறக்கும் போது பிரச்சனை இல்லை, மிரியாம் பிறக்கும் போது பிரச்சனை இல்லை, மோசே பிறக்கிறதுக்கு முன்னாடி பிரச்சனை. அதனாலதான் பெற்றோருடைய பார்வை அப்படி இருந்துச்சு. ஆவியில் நிரம்பி ஸ்தேவான் சொல்லுகிற, அவனை சும்மா பார்க்கல அவங்க பெற்றோர், திவ்ய சௌந்தரியம் உள்ளவன் என்று கண்டார்கள். திட்டத்தை வைத்து. எனக்கு பிறக்கிற எல்லா குழந்தையும் தாங்க அழகா இருக்கும். எந்த குழந்தை அழகு இல்லாம இருக்கும்? எல்லா குழந்தையும் அழகா தான் இருக்கும் பிறக்கிற குழந்தை. ஆனா இந்த பிள்ளையோடைய பியூட்டி
எப்படி பார்க்குறாங்கன்னா திட்டத்தை வச்சு பார்க்குறாங்க. அதனால தான் பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க. அந்த பெட்டியில போட்டுட்டும் வீட்டில இருந்து மிரியாம விட்டு என்ன ஆகுது பாரு. இவங்க ஆல்ரெடி ஒரு பிளான் வச்சிருக்கிறாங்க. பார்வோன் குமாரத்தி கையில் எடுத்ததும் மிரியா ஓடி போறா. ஓடி அவங்க அம்மா கிட்ட போகல, பார்வோன் குமாரத்திட்ட போய் இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்கு ஒருத்தங்க இருக்கிறாங்க, கூட்டிட்டு வரட்டுமா? ஏன்னா அவங்க எப்படி தலைமுறையை பார்க்க ஆரம்பிச்சாங்க தெரியுமா? தேவ திட்டத்தை வைத்து எப்பவுமே. அதனாலதான் எங்க சர்ச்சில் அடிக்கடி சொல்லுவேன், தலைமுறைகளுக்காக தேவ சமூகத்தில் ஜெபித்து வார்த்தையை வாங்கிடணும். வார்த்தையை வாங்கி அந்த வார்த்தையை நம்ம கண்ணாடிய போட்டு நம்ம பிள்ளைய பார்க்க பார்க்க நம்ம கண்ணுக்கு பிள்ளை அழகா தெரியும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை தான், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்ப ஆகார் அழுகிறாள். கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஆகாரின் கண்களை திறக்கிறார். நம் கண்கள் திறக்கப்பட அப்பா சமூகத்தில் அழுவது பெஸ்ட் வே. மலையாளத்தில் ஒரு பாட்டு நாங்க பாடுவோம். கண்ணீரு வீணாலும் ஒப்பி எடுத்து തുരുത്തിയിലാക്കുന്ന നാഥനുണ്ട്. തുരുത്തി നിറയുമ്പോൾ അളന്നെടുത്ത് അനുഗ്രഹമേകുന്ന യേശുവുണ്ട്. കണ്ണീരു വീണാലും ഒപ്പിയെടുത്ത് തുരുത്തിയിലാക്കുന്ന നാഥൻ. ஒப்பியெடுத்துனா இந்த வீட்டில் தண்ணியெல்லாம் சிந்திட்டுனா நம்ம கிளீன் பண்ணிட்டு கடைசியில் ஒரு துணியை வச்சு எடுப்போம் பாருங்க. எதுக்கு அந்த துணியை வச்சு எடுக்கிறோம் தெரியுமா? ஒரு டிராப்பு கூட அதுல இருக்கக்கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் வடிக்கிற கண்ணீரெல்லாம் அப்படி ஒப்பி எடுத்து அவருடைய பாட்டில். அன்னாள் எல்கானா முன்னாக அழுதாள். ஏன் எல்கானா முன்னாடி அன்னாள் அழுதாள் தெரியுமா? ஏன்னா எல்கானாவுக்கு அன்னாளை ரொம்ப பிடிக்கும். அதனால பாருங்க, எல்கானா வர டைம் தான் அழுவான், வேற யாரும் வந்தாலும் அழ மாட்டான். சில நேரத்தில் நமக்கு தோணும் நம்ம கிட்ட தான் அழணுமா, ஏன்னா அவங்க அதை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. ஒருத்தங்க நம்ம கிட்ட அழுறாங்கனாலே அவங்க அதை ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ எல்கானா சொல்றாரு, அநேக பிள்ளைகளை பார்க்கல நீ எனக்கு அதிகமாக. எல்கானா வார்த்தையில் ஆறுதல் இருந்தது, ஆனால் எல்கானா வார்த்தையில் ஜீவன் இல்லை. மனிதர்கள்ட்ட நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள்ட்ட அழுதா ஆறுதலின் வார்த்தை கிடக்கும். அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்காது தெரியுமா? ஜீவன் இருக்காது. அவ ஆண்டவர் சமூகத்தில் போய் அழுதா பாருங்க, கர்த்தருடைய தாசன் மூலமாய் ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டது, அந்த வார்த்தையில ஜீவன் இருந்தது. வேதம் சொல்லுகிறது, அதன் பிறகு அவள் துக்க முகமாய் இருக்க. எல்லாவற்றுக்கும் காலம் உண்டுங்க. சாயங்காலம் விடியற்காலமாகி முதல் நாளாயிட்டு இரண்டாம் நாளாயிட்டு தேவன் அதை நல்லது என்று கண்டார். ஆண்டவருடைய பார்வை பாருங்க, சாயங்காலம் விடியற்காலமாகி தேவன் அதை நல்லது என்று கண்டார். மாலையிலே அழுகை தங்கும், காலையிலே களிப்புண்டாகும். தேவன் அதை நல்லது என்று கண்டார். இந்த பார்வை நமக்கு வரணும். இந்த பார்வை வந்தாதான் நம்மளால சொல்ல முடியுமா, நுமதித்ததெல்லாம் நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. சத்தமாய், அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. ஆமென். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மா கூடாதது. ஹல்லேலூயா. உங்க கைகள் குறுகவில்லை, ஜீசஸ், உம்மா கூடாதது
ஃபீல் பண்றாங்க. ஆபிரகாமும் ஃபீல் பண்றாரு, ஆகாரும் ஃபீல் பண்றான். ஆபிரகாம் வருத்தப்பட்டான். ஆபிரகாம் அழுதான் பைபிள்ல இல்ல, ஆனா ஆகார் அழுதான். ஆபிரகாமுக்கு அது துக்கமா இருந்துச்சு. ஆபிரகாமுக்கு அது துக்கமா இருந்துச்சு. அவன் போய் ஆண்டவர்கிட்ட விசாரிச்சுட்டான். ஏன்னா ஆண்டவரோட அந்த லைன் இருக்கிறதுனால அவர் அப்படி சால்வ் ஆயிட்டான். ஆனா ஆகாருக்கு அப்படி தெரியல. ஆகார் போய் அழுததும் உடனே கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட போயிருக்கலாம். லோத்துக்காக ஆபிரகாம்கிட்ட போனவர் இஸ்மவேலுக்காக ஏன் ஆபிரகாம்கிட்ட போகல? விசுவாசத்துல ஆபிரகாம் வல்லவன், ஆகார் தேவனோடு உள்ள உறவுல ஆபிரகாம் வல்லவன், ஆகார். ஆனா இஸ்மவேல் லோத்துக்காக, லோத்து சோதம் அழிக்கப்படும் போது லோத்தும் அழிக்க போறான், நேரா ஆபிரகாம்கிட்ட போய் நிக்கிறார். அப்ப இஸ்மவேலுக்காக நிக்கணும்ல. ஆபிரகாம் நிமித்தம் அல்லவா இஸ்மவேலுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பிராமிஸ் பண்றார். ஆனா ஆகார்ட்ட தான் போற. ஒரு காரியத்துக்காக உங்களை ரொம்ப அழ வைக்கிறாங்கன்னு புரிந்து கொள்ளுங்கள். அந்த ஆசீர்வாதத்தின் திறவுகோலை கர்த்தர் உங்க கையில தான் கொடுத்திருக்கிறார். இந்த வேர்டை நான் ரிப்பீட் பண்றேன். ஒரு காரியத்துக்காக கர்த்தர் உங்களை மிகவும் அழ வைக்கிறார் என்றால் அந்த ஆசீர்வாதத்தின் திறவுகோலை கர்த்தர் உங்க கையில தான் கொடுத்திருக்கிறார். நம்புறவங்க மட்டும் நல்ல கைகளை சட்டி. இப்போ ஆகார் இவனை ஒரு செடி கீழே விட்டு அப்படின்னு இருக்கு. கர்த்தர் என்ன பேசுகிறார் பாருங்கள். அதனுடைய 18வது வசனம், நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால், ஆமே, உன் கையினால், உன் கையினால் பிடித்து கொண்டு போ அப்படிங்கிறான். முடங்கிறாத, விட்டுறாத, நீ பிடித்து கொண்டு போ. அவனை பெரிய ஜாதி, அவனை பெரிய ஜாதியாக்க ஆகாரே, உன் கையில நான் சில காரியத்தை வைத்திருக்கிறேன். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, தேவன் அவளுடைய கண்களை திறந்தா. ஆபிரகாம் கூப்பிட்டு இருக்கலாம்ல, ஆபிரகாமே பிள்ளையை விட்டுட்டு போயிட்டான், நீ போ அவனை எடுத்துட்டு வா. இந்த ஆகார் திரும்ப கண்டிப்பா ஆண்டவர் மட்டும் பேசலன்னா பிள்ளைய பார்க்க போயிருக்கவே. ஏன்னா பிள்ளை இன்னும் சாகல, பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கிறான், தண்ணீர் இல்ல. அப்ப அதுக்கப்புறம் கண்டிப்பா பார்க்கிற ஸ்ட்ரென்த் அவளுக்கு இல்ல. ஆண்டவர் ஆபிரகாம் பேசி இருக்கலாம், ஆபிரகாமே இன்னொரு பாட்டில் தண்ணி எடுத்துட்டு போ, அந்த பிள்ளையை நீ தூக்கி வச்சுக்கோ சொல்லிருக்கலாம். கர்த்தர் பேசல. எல்லாமே ஆமே, ஆண்டவர் ஆபிரகாமை மட்டும் இல்லைங்க, ஆகாரையும் கவனிக்கிற கர்த்தர். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கூட இருக்கிற 12 சீஷர்களை மட்டுமல்ல, காட்டத்தி மரத்துக்குள் இருந்தவரை பார்க்கிற சகையவையும் கவனிக்கிற கர்த்தர். சூழ்ந்திருக்கிற திரளான ஜனங்களை மட்டுமல்ல, கல்லறைகளிலிருந்து சத்தமிடுகிற அந்த வாலிபனையும் 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீயையும், பாவி என்று ஒதுக்கப்பட்டு பாதத்தில் விழுந்து அழுது கொண்டிருந்தாலே, என் ஆண்டவருடைய அழகான கண்களில் நமக்கு கிருபை கிடைத்ததுதான். யாரும் அறியாத என்னை ஓ தேடி வந்த, யாரும் அறியாத, யாரும் அறியாத என்னை நன்றாய் தேடி வந்தவரே, அழகான கண்கள், அழகான கண்கள் என்னை கண்டதாலே, ஓ முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி
பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்துல பாருங்க, அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாளாகி ஒரு பெண்ணை அவனுக்கு ஒரு துருத்தி தண்ணீர் கூட பிள்ளைக்கு எடுத்து கொடுக்க திராணி இல்லாதவளை வச்சு பிள்ளையுடைய திருமணத்தை ஜோரா நடத்த வச்சுட்டான். ஆமே. ஒரு காலத்துல என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொன்னவள் தான். ஆனா இப்போதைய சிச்சுவேஷன் அதெல்லாம் மறைக்குது. நம்ம எல்லாம் விசுவாச அறிக்கை செய்தவர்கள் தான். எல்ரோயி என்ற பெயரை வச்ச அம்மா தான். ஆனா இப்போ இருக்கிற அந்த கரண்ட் சிச்சுவேஷன் அதெல்லாம் மைண்ட்லயே வரல. அதாவது மலையில இயேசு உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணும்போது பக்கத்துல இருந்து கேட்டவர்கள் சீஷர்கள், ரொம்ப பக்கத்துல இருந்து கேட்டவங்க சீஷர்கள். மற்றவர்களாவது தள்ளி இருப்பாங்க. இன்னும் சொல்லணும்னா அத்தனை பேருக்கு அந்த மெசேஜை பாஸ் பண்ணதே இவங்க தான், மைக்ல கிடையாது. அப்ப இயேசு சொல்லுவாரு, இவங்க அதை என்ன பண்ணுவாங்கன்னா ரிப்பீட் பண்ணுவாங்க. இந்த மலை மேல இருந்து அங்க வர இருக்கிறாங்க, 5000க்கும் அதிகமானவர் கூடி இருக்கிறாங்க. இவர் சொல்றத இவங்க கேட்டு கேட்டு சொல்றாங்க. சொல்லிட்டு இயேசு கடைசியில் எப்படி முடிக்கிறார்? நான் சொல்லி இந்த வார்த்தைகளின்படி கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு நான் ஒப்பிடுவேன். பெரு வெள்ளம் வந்து மோதி அடிச்சாலும் அது விழாது, ஏன்னா அது கண்மலை மேல கட்டப்பட்டிருக்கிறது. இதை சொல்லிட்டு தான் அவர் புறப்பட்டு வருகிறார். அவர் பிரீச் பண்ணும்போது வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரம் உள்ளவராய் போதித்தாராம். அதனால அவங்களுக்கெல்லாம் பயங்கர ஆச்சரியம். என்ன அதிகாரம் உள்ள அவர்? என்ன பிரீச் பண்ணார்? மோசே எழுதி கொடுத்தது தான் பிரீச் பண்ணார். ஆனா இவருடைய பிரசங்கத்தில் என்ன வித்தியாசம் இருந்துச்சுன்னா, மோசே ஜனங்கள்கிட்ட சொல்லும் போது என்ன சொல்லுவார் தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன் தேவன் சொல்லுகிறது, உன் முற்பிதாக்களின் தேவன் சொல்லுகிறது, உன் ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இவர் என்ன சொல்றார் தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் என்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரர் பரலோக தேவன் மட்டும்தான். அப்படிங்கிறான். எல்லாம் மிரண்டு இருக்கிறாங்க. அதனாலதான் மோசே மூலமாய் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபையும் சத்தியமும். நியாயப்பிரமாணத்தில் என்ன இருக்கிறது? சத்தியம் தான் இருக்கிறது. இயேசு என்ன செய்தார் தெரியுமா? அந்த சத்தியத்தோடு கூட கிருபையை சேர்த்துட்டார். அதனாலதான் பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு வேதம் நுகம், புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு வேதம் சுகம். ஏன்னா எது ஆட் ஆயிருக்கு தெரியுமா? கிருபை ஆட் ஆயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த நுகத்துக்குள்ள இருந்தே தாவீதுக்கு வேதத்தை ரொம்ப நேசிக்க முடியுதுன்னா, இவ்வளோ ஒரு சுகத்துக்குள்ள இருந்த வேதத்தை, ஹல்லேலூயா, ஆமென். அதனால ரொம்ப பைபிளை லவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ரொம்ப பைபிளை லவ் பண்ணக்கூடிய ஒரு பாஸ்டரை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். பேசும்போது நாங்கள் வசனத்தை தள்ளி வேற ரொம்ப பேசுறதே கிடையாது, பேசிட்டே இருப்போம். ஆமென். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த இடத்துல தான் வார்த்தை இருக்கு, திட்டம் இருக்கிறது. கர்த்தர் எல்லாத்தையும் சொல்றார். ஆனா ஆண்டவரே எல்லாம் இருக்குப்பா, ஆனா இப்போ என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிறது என்னுடைய கரண்ட் சிச்சுவேஷன். அப்ப இந்த இடத்துல நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும் தெரியுமா? துறவு திறக்கப்படல, கண்கள் திறக்கப்பட. ஆமென். கண்கள் திறக்கப்பட. என் கண்ணை திறந்தரணும், என் கண்களை திறந்தரணும். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் அதனுடைய 14, 15, 16, 17 வசனங்கள்ல பார்க்கும்போது சீரிய ராஜா புறப்பட்டு வருகிறான். அந்த சம்பவம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது தெரியும். இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாக அவன் பிளான் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் அதை எலிசாவுக்கு சொல்லி, எலிசா அதை இஸ்ரவேலின் ராஜாவுக்கு தெரிவித்து, இப்படி நிறைய வாட்டி இஸ்ரவேலின் ராஜா தப்பி தப்பி போவான். இவனுக்கு புரியவே இல்லை, சீரிய ராஜாவுக்கு புரியவே இல்லை. அவன் கூப்பிட்டு கேட்கிறான், யாரோ ஒரு ஸ்பை இங்க இருக்கிறான், நம்ம பிளான் எல்லாம் போட்டு கொடுக்குறான்னு சொல்லும்போது அங்க இருக்கிற ஒரு ஆள் சொல்றாங்க, அப்படி இல்லை ராஜாவே, அங்க எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார்,
நீங்க உங்க பெட்ரூம்ல பேசுற விஷயம் கூட கர்த்தர் அவர்கிட்ட சொல்லிடுவார். உடனே இவருக்கு கோபம் வந்துட்டு, கோபம் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் ஃபுல் சேனையும் கூட்டிக் கொண்டு 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ராக்காலத்தில் வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். அப்ப ராத்திரியே வந்துட்டாங்க. 15வது வசனத்தை பாருங்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், அந்த சேனை எப்போ வந்தாங்க? நைட்டே வந்தாச்சு. இப்ப காலையில எழும்பி தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் புறப்படும் போது அங்க இந்த ராணுவம் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, சுத்திட்டே இருக்கிறாங்க. சுற்றி கொண்டிருக்க கண்டான், சுத்திட்டே இருக்கிறாங்க. ஆமென். யாரோ சொல்லியிருப்பாங்க, இவங்க இப்படிதான் எரிகோவை சுத்தினாங்க, கீழே விழுந்துச்சு. இவங்க சுத்திட்டே இருக்கிறாங்க. சுத்திட்டு இருக்கும் போது இந்த வேலைக்காரன் எலிசாவை பார்த்து ஐயோ அப்படிங்கிறான். ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம்? உடனே எலிசா சொல்றாரு, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும், அந்த வேர்டை பாருங்க, என்னோடு இருக்கிறவன் தானே எலிசா சொல்லி இருக்கணும். ஏன்னா எலிசாவின் வேலைக்காரன் வந்து தேவனோடு உறவாடுகிறவனான்னு கேட்டா, எலிசாவுக்கு வேலைக்காரன், எலிசாவுக்கு வேலைக்காரன் இருக்கிறதுனால வேற வழியில ஜெபிச்சுதான் ஆகணும். பாஸ்டருக்கு அசிஸ்டண்டா இருந்தா வேற வழியே இல்லை, ப்ரேயர் பண்ணி தான் ஆகணும், வர்ஷிப் பண்ணி தான் ஆகணும். ஆமே, திடீர்னு ஜெபம் பண்ணுங்க, ஐயோ நான் வேற. ஹல்லேலூயா. ஆமே, எங்களோட உள்ள பிரதர்ஸ் எல்லாம் மீட்டிங் முடிஞ்சு வரும்போது இந்த பிரசங்கத்தில் உள்ள 3 பாயிண்ட்டை படிச்சுட்டு வருவாங்க. ஏன்னா நான் திடீர்னு கேட்பேன், இன்னைக்கு என்ன. சென்னையில் ஒரு பிரதர் உண்டு, நான் இறங்கினது அவர் கூட்டிட்டு போவார். போகும்போது இன்னைக்கு பிரசங்கம் சூப்பர் பார். என்ன பிரசங்கம்? தெரியாம சொல்லிட்டேனே, சூப்பர். ஆமே. சரி, இந்த இடத்துல தான் ஆண்டவருடைய கிருபையை பார்க்கணும். எலிசாவுக்கு தெரியுது, எலிசாவுக்கு தெரியுது. என்ன தெரியுது தெரியுமா? ஹே, நான் அவருக்கு எப்படியோ நீயும் அவருக்கு அப்படிதான். ஆமே, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் நல்லவர், என் ஆண்டவர் நல்லவர். அவர் எலிசாவை ஒரு விதமாட்டும், எலிசா கூட இருக்கிறவங்களை இன்னொரு விதமாக ட்ரீட் பண்றவர் கிடையாது. நோவாவுக்கு தான் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆனா பேழைக்குள்ள நோவாவுடைய மொத்த குடும்பமும், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அவரோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள். இப்போ எலிசா, உண்மையிலே அந்த ரதம் அங்க வந்தது எலிசாவுக்காக நமக்கு தெரியும். நம்ம அப்படிதான் சொல்லுவோம், எலிசாவுக்காக. உண்மை, எலிசாவுக்காக அந்த ரதம் வந்துச்சுன்னா எலிசாவை மட்டும் சுத்தி இருக்கணும். ஆனா இந்த ரதங்கள் எப்படி இருக்கிறது பாருங்கள். எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தான். எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களினாலும் குதிரைகளினாலும் அந்த மலை எலிசாவுக்காக மட்டும் அந்த மலை ஃபுல்லா நிறைந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு தூதன் போதும், ஒரு தூதன். ஆமென். சனகரிப்புடைய சேனை முழுவதையும் இல்லாமல் ஆக்கிட்டான். ஆனால் இப்ப மலை ஃபுல்லா கர்த்தர் ரதங்களை நிறுத்த காரணம் என்ன தெரியுமா? அவர் எலிசாவுக்காக மட்டும் அங்கே நிறுத்தவில்லை, எலிசா கூட இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும். இதுல என்ன விசேஷம்னா, கண்ணு திறக்கப்பட்டவனுக்காகவும் அங்க நிறுத்தப்படுகிறது, கண்ணு திறக்கப்படாதவனுக்காக நிறுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆமா, கண்ணு திறக்கப்பட்டவனை விட்டுட்டு கண்ணு திறக்கப்படாதவன் அந்த சேனை முடிச்சிருக்கணுமா வேண்டாமா? இல்ல. ஏன் வேகமா புறப்பட்டு வந்த சத்துரு சுத்திட்டே இருக்கிறான் தெரியுமா? இந்த ஃபிளைட்லாம் லேண்ட் ஆகும்போது சிக்னல் கிடைக்கலன்னு வைங்களேன், சுத்திட்டே இருக்கும்.
தூத்துக்குடியில் ரொம்ப சுத்தம், கொஞ்சம் காத்தடிச்சாலே போதும். ஒரு வாட்டி இப்படிதான் ரொம்ப சுத்தி நாங்க தளர்ந்து, பைலட் தளர்ந்து, சரி நேரம் மதுரைக்குன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவன் ஃப்ளைட்டு கொஞ்சம் இறங்கும், இல்லை நம்ம நேரம் மதுரைக்கு போகிறோம். நான் இங்கேருந்து ஃபோன் பண்ணுறேன், ஃப்ளைட்டில் இப்போ கொஞ்சம் சிக்னல் கிடைக்குது. எங்கள் பிரதர்ஸ்ட மதுரை அப்படின்னு, அவங்க கார் எடுத்து மதுரைக்கு கிளம்பியாச்சு. திருப்பி மதுரைக்கு போகலான் இருக்கும்போது இல்லை சிக்னல் கிளியர் ஆகுது. திரும்ப ஃபோன் பண்ணி இல்லை இல்லை இங்கே தான் திரும்பி வாங்க. ஆமென். ஆண்டவர் சுத்த விட்டாருங்க. இதுக்கு மேல அந்த சேனைக்கு உள்ள வர முடியல. இதுவரை வந்துட்டாங்க, இதுக்கு மேல வர முடியல. உன் பக்கத்தில் 1000, உன் வலதுபுறத்தில் 10,000. சில காரியங்கள் நமக்கு ஓப்பனா இருக்கும், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஓப்பனா இருக்காது. அப்போ அவங்க வாயிலிருந்து வர்றது அவிசுவாச வார்த்தை, நம்ம வாயில விசுவாச வார்த்தையா இருக்கும். இங்க ஒருத்தன் ஐயோங்கிறான், இன்னொருத்தன் இல்ல இல்ல அவரோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம். இது நல்ல கிளாஷ் ஆகும். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? ஆண்டவரே இவன் பார்க்கும்படிக்கு. யோபுக்கும் மனைவிக்கு இடையில கிளாஷ் ஆச்சுல்ல. நீ பைத்தியக்காரி மாதிரி பேசாத. தேவனிடத்துல இருந்து நன்மையை பெற்ற நாம தீமையை பெற வேண்டாமா? அப்படி பேசி சண்டை போடுறதை விட, ஆண்டவரே எனக்கு தெரியுதுப்பா, அவன் ராத்திரியே வந்துட்டான், ஆனா நான் தூங்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. சத்துருக்கள் சூழ்ந்திருக்கும் போது தாவீது சொல்லுகிறார், சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். ஆமென். இப்படி எத்தனை இரவு தெரியுமா? எத்தனை இரவு தெரியுமா? இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழே கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழே கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். எலிசாவுக்கு தெரியுது, அதாவது சத்துரு அவன் பெட்ரூம்ல இருந்து பேசுறதே எலிசாவுக்கு தெரியுதுன்னா, இந்த மலையை சுற்றி சத்துருக்கள் நிற்பது எலிசாவுக்கு தெரியாதா என்ன? ஆனா எலிசா புலம்பல. ஏன் புலம்பலன்னா அவன் கண்ணு திறக்கப்பட்டிருக்கு. ஆமென். இவன் கண்ணுக்கு என்ன தெரியல தெரியுமா? பரலோக சேனை நிற்பது தெரியல, சத்துருவின் சேனை நிற்பது மட்டுமே தெரிகிறது. எனவே ஐயோங்கிறான். கோலியாத்தை மட்டும் இஸ்ரவேல் சேனைக்கு தெரிஞ்சதுனால எல்லாரும் ஓடினாங்க. ஆனால் தன்னோடு இருக்கிற கர்த்தரை தாவீதுக்கு தெரிந்ததுனால தாவீது எதிர்கொண்டு ஓடினான். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஒரு விஷயம் கூட, பெரியவர், நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவரே, உம்மை போல யாரும் இல்லை. ஜீசஸ், உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவரே, ஆமென். உம்மை போல யாரும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆண்டவர் இவன் பார்க்கும்படிக்கு. நம்ம கண்ணு ஓபன் ஆயிட்டேன்னு நம்ம அப்படி இருந்துடக்கூடாது. நம்ம கூட இருக்கிறவங்க இன்னும் புலம்பிட்டு தான் இருக்கிறாங்க. ஆமென்.
நம்ம கண் ஓப்பனாக அழுதுட்டோம், நம்ம கூட இருக்கிறவங்க கண் ஓப்பனாக என்ன போட்டுட்டோம்? நம்மளே டிசைட் பண்ணிடும் ஆண்டவர். அதனாலதான் ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதி வைக்கிறார் ரோமர் 14:1 நினைக்கிறேன். விசுவாசத்தில் பலவீனமானவனை சேர்த்து கொள்ளுங்க, அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்க. மனம் பயப்படும், அதை நீ குற்றமா நிர்ணயிச்சிடாத, அவனை சேர்த்துக்கொள். ஆண்டவர் சேர்த்து கொண்டார். பார்த்தீங்களா, பேதுரு பயந்தான்ல கடல்ல நடக்கும் போது. ஆண்டவர் என்ன சொன்னார் அவனை பார்த்து? அற்ப விசுவாசி. ஆனா சொல்றதுக்கு முன்னாடி அவன் கையை பிடிச்சார். ஆமே, நம்மளால கையை பிடிக்க முடியலன்னா எதுவும் சொல்ல ரைட்ஸ் கிடையாது நமக்கு. இதாங்க ஆண்டவர், இதான் ஆண்டவர், இதான் என்ன ஆண்டவர். கையை பிடிச்சிட்டு தான் சொல்றார். ஹல்லேலூயா. ஆமென். அதனாலதான் அவர் கடிந்து கொள்ளும் போது நீ சோர்ந்து போகாத. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூர்ந்து யாரை சேர்த்து கொள்ள சித்தமா இருக்கிறார். அவங்க நடத்துறதே வித்தியாசமா இருக்கும். சவுல் ஒரு நாளும் சொல்லல, இரவும் பகலும் உடைய கையின் மேல் பாரமா இருந்ததுனால் சொல்லவே இல்லை. ஆனா தாவீது சொன்னார். ஏசாவை ஆண்டவர் டச் பண்ணவே இல்லை, ஆனா யாக்கோபின் தொடைய சொன்னார். அவருக்கு பிரியமானவர்கள, என் ஜனமாகிய குமாரத்தியை நான் வேறு எந்த பிரகாரம் நடத்துவேன்? நம்ம ஏசாவுடைய லைஃப் பார்த்தா அவன் 400 பேரோட வர ஆண்டவரே, அவனும் நல்லா தானே இருக்கிறான். 2 பரிவாரத்தோட யாக்கோபு வரும்போது ஏசா 400 பேரோட வரான். அதை பார்க்கும்போது யாக்கோபு கொண்டு வந்ததுலாம் ஒண்ணுமே இல்லை. ஆனா என்ன வித்தியாசம்? ஏசா கடைசி வரை ஏசா, ஆனா யாக்கோபு இஸ்ரவேல், யெஷூரன். ஹல்லேலூயா. தேவ திட்டத்துக்கு உட்பட்டவர்களை தேவன் நடத்துகிறது. ஆண்டவர் இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை, நைட்டு ஃபுல்லா கண் திறக்கப்பட்டவனும் காக்கப்படுகிறான், கண் திறக்கப்படாதவன் காக்கப்படுகிறான். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும்போது புலம்பல் வரும்போது, ஆமே, யாவரையும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் அவர்கிட்ட சொல்லணும். நம்முடைய வீக்னஸ் அவர்கிட்ட சொல்றோமா? என்ன ஆண்டவர் என்னன்னா, நான் பெரிய வீரெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆண்டவர் கட்டு தந்தது. எனக்கு என்ன தோணும், ஆண்டவர் எனக்கு இந்த ஆளை பிடிக்கவே இல்லை ஆண்டவர், அப்படி கூட சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட. எனக்கு என்னன்னு தெரியலப்பா, இந்த ஆளை எனக்கு மன்னிக்கவே முடியலப்பா, என்ன மாத்துங்கப்பா. ஆண்டவர் அப்படிதான் கட்டுத்தார். உனக்கு முடியாததெல்லாம் சொல்லிடு, அதை நீ பலவீனமா சொல்லிடு. அப்போ உன் பலவீனத்துல என் பலம். சில வசனம்லாம் படிக்கும்போது ஆண்டவர் எனக்கு நம்பவே முடியல ஆண்டவர். அதாவது எல்லாவற்றையும் தெரியப்படுத்துங்கள். ஆபிரகாம் பார்த்தீங்களா, அடி எனக்கு என்ன தருவீர் ஆண்டவரே, என்ன தருவீர் கேட்டார்ல. கேட்டது ஆண்டவர் ஆபிரகாம், இதோட எனக்கு உனக்கும் பேச்சு இல்லை அப்படிதான் சொன்னார். இல்லை, என் பலவீனம் அறிந்தும் நீர் நேசித்தீர், என் கூரைகள் தெரிந்தும் நீர் நேசித்தீர், எனில் என்ன கண்டீர் என்னை நேசிக்க, இப்பாவிக்கு தகுதி இல்லையே என் இயேசு. எலியாவினுடைய ஜெபம், எலிசாவின் ஜெபம், இவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. 18வது வசனத்துல சத்துருக்களின் கண்கள் அடைக்கப்பட்டது. நம்முடைய கண்கள் திறக்கப்படுமானால் சத்துருவின் கண் அடைக்கப்படும். என் கண்ணு திறக்கப்பட்டா, ஆண்டவரே சத்துரு என்னே கண்ணு வைக்கிறான். யோபுவின் கண்ணு திறக்கப்பட்டது, சத்துருவை காணல. நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டால் சில நேரத்தில் நமக்கு ரொம்ப விசுவாசம் இருக்கும் பாருங்க, நம்ம கூட இருக்கிறவங்க நம்மள ஐயோ சொல்லி தளர பண்ணிட்டே இருப்பாங்க. விடக்கூடாது. யோசபாத் விடல. ஐயோ சொன்ன இஸ்ரவேலின் ராஜாவையும் தூக்கிட்டு எலிசாவுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி வைக்கிறான் வார்த்தைக்காக. விசுவாசத்தில் பலவீனமானவனை சேர்த்துக் கொள்ளுங்கள். நம்ம கூட தான் இருப்பாங்க, சேர்த்துக் கொள்ளுங்கள். அவர்கள் மன ஐயங்களை
குற்றமாய் நிர்ணயிக்காமலும் இருங்கள். ஏன்? நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஏன் இல்லாம இருக்கு? நம்ம கண்ணை திறந்துட்டார். நம்ம கண்ணு திறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை விட மோசமா இருந்தோம். அப்ப ஆண்டவர் என் கண்ணை திறந்துட்டீங்களேப்பா, இவங்க கண்ணையும் திறந்துருங்க ஆண்டவரே. அவ்வளவுதான். ஜெபம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஜெபம். என் கண்களை திறந்தருளும் என்பது எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல என் கூட இருக்கிறவங்க கண்களும் திறக்கப்பட வேண்டியது. இயேசுவின் கண்கள் திறக்கப்பட்டிருந்தது, சீஷர்கள் கண்கள் திறக்கப்படல. அதனால இயேசு தெளிவா சொன்னார், நீங்க எல்லாம் என்ன தனியே விட்டு விட்டு அவன் தன் தன் ஸ்தானத்துக்கு போகும் காலம் வரும். ஆனா பரிசுத்த ஆவி வந்து அவர்கள் கண்கள் திறக்கப்பட்ட போது எல்லாரும் நிக்கிறாங்க. பேதுரு 11 பேரோடு கூட நின்று இருக்கு. அவங்க கண்கள் திறக்கப்படாதது இயேசு அவர்களை விட்டு போகவில்லை, அவர் சேர்த்துக் கொண்டார். அவர்கள் மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருந்திருங்கள். ஆண்டவர் அப்படிதான் அங்க சேர்த்துக் கொண்டார். நம்மள விசுவாச வீரர்களா? ஆபிரகாம் பாருங்க, அவருடைய ஃபெய்த், அவன் தன் சரீரம் செத்து போனதை எண்ணாமல் இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா 99 வயசுல அதை பத்தி பேசியிருப்பார். ஆனா ஆண்டவர் அதெல்லாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் புதிய ஏற்பாட்டில் ஆபிரகாமை பத்தி எவ்வளவு மேன்மையா எழுதி வச்சிருக்கிறார் பாத்தீங்களா? ஆபிரகாம் 99 வயதுல சிரித்தான், அப்படியா? இல்ல, மோசே எழுதும் போது எல்லா மேட்ரையும் வைக்கிறார். மோசையை பத்தி எழுதும் போது பார்வோனுக்கு பயந்து ஓடினான் இருக்கும். எபிரேயர்ல எழுதும் போது அவன் பயப்படாமல் தைரியமா போனான் இருக்கும். என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அதனால நம்மளை பத்தி உலகம் 1000 சொல்லட்டும், அவர் அழகா எழுதி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எங்க இன்னும் உயிரோட வச்சிருக்கிறார்லங்க. வருஷ கடைசியானா எல்லாரும் சாட்சி சொல்லும் போது யோபு 41 அதிகாரம் வரைக்கும் என்ன சாட்சி சொல்லுவார் தெரியுமா? எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தைரியம் பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை. நம்ம இதை வந்து பெரிய சாட்சியாவே பார்க்க மாட்டேங்கிறோம். எத்தனை நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் கர்த்தரோ. சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லுவா தெரியுமா? நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கண்கள் திறக்கப்படுவதாக. நேரம் அதிகம் போகிறதுனால இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 17வது வசனத்துல அனனியாவை கர்த்தர் பவுல் கிட்ட அனுப்புகிறார். அந்த வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். அடுத்த வசனம், உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது, அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞான ஸ்நானம் பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னாக இருந்த பவுலுடைய பார்வை அல்ல, இதற்கு பின்னாக இருந்த பார்வை. இதுக்கு முன்னாக இருந்த பார்வை அவனை சபையை துன்பப்படுத்த வைத்தது. இதற்கு பின்னாக உண்டான அந்த மாற்றம் அவனை சபையை கட்டி எழுப்ப வைத்தது. இதற்கு முன்னாக அவன் தன் சுய பலத்தில் நின்றான், குதிரையின் பலத்தில் போனான். இதற்கு பின்னதாக கர்த்தருடைய பலத்தில். அதைதான் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. இந்த பார்வை இருக்கணும். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பலன் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் என்று சொல்லும் போது அது பெரிய பலன். அதை வைத்து நிறைய காரியம் செய்ய முடியும். ஆனா அதை வைத்தும் செய்ய முடியாத காரியங்கள் இருக்கிறது. ஆனா புதிய ஏற்பாட்டு தேவ பிள்ளைக்கு பலன் காண்டாமிருகத்துக்கு பலன் அல்ல, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய கிறிஸ்துவின் பலன். ஹல்லேலூயா. காண்டாமிருகத்தை விட வல்லமை உள்ள ஒரு மிருகம் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி காண்டாமிருகம்
தோற்று போயிரும். இஸ்ரவேலில் உயரமான மனிதன் யாரு? சவுல். சவுல் நினைச்சிட்டு இருந்த நம்மளை விட ஆள் கிடையாதுன்னு. இப்படி நினைச்சாலே கோலியாத்தை கொண்டு விட்டுருவார். ஆமே, அவ்வளவுதான். அப்படி பார்த்துட்டு பேசாம கூடாரத்திலே இருந்துரும். நேற்று வரை வெளியே காட்டிட்டு இருந்தா நம்ம விட ஆளு கிடையாது. நேரம் உள்ள கொண்டு வச்சுட்டார். உள்ள கொண்டு வச்சு கர்த்தர் என்ன செய்தா தெரியுமா? கோலியாத்தை விட உயரமான இன்னொரு ஆளை கொண்டு வந்திருக்கலாம். அவர் அப்படி செய்யல. இப்போ அதாவது தாவீது மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு தாவீதுனுடைய பியூட்டி சூப்பர், ஆனா யுத்தத்துக்கு செட் ஆகாது. அதனாலதான் பிரியமானவர்களே, ஒரு இடத்துல செட் ஆகும், இன்னொரு இடத்துல செட் ஆக மாட்டோம். சில இடத்துல செட் ஆகலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. இன்னொரு இடத்துல இதுதான் தேவை. ஆமே, கர்த்தர் நம்மை நன்றாய்தான். தேவன் மனிதனை செம்மையவனவனாகவே படைத்தான். நல்லதான் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமே. என்ன சிரிக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அதனாலதான் இஸ்ரவேல்லாம் பாடினாங்க, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர். மோசே எழுது கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார்? ஒரே பாட்டு தான், டுயட் தான், மாறி மாறி. ஹல்லேலூயா. ஆண்டவரோடு உறவாடுங்கள். இதை விட பியூட்டி வேற ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீர் இல்லாத நாளெல்லாம், நீர் இல்லாத வாழ்வெல்லாம் ஆமே, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. ரெண்டே காரியத்தை மட்டும் நான் சொல்லி ஜெபிக்கிறேன். ஆமே. கடந்த நாள்ல எங்கூட ரொம்ப பேசின வார்த்தைகள்ல ஒன்று, இந்த பார்வை மாறினதும் பவுலுடைய பார்வை பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் நாங்கள் இனி பொறுத்திருக்க கூடாமல், நான் அந்த வார்த்தைக்காக இந்த வசனத்தை எடுக்கிறேன், அத்தேனே பட்டணத்தில் தனித்து விடப்படுகிறது நன்மை என்று நினைத்து என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, என்ன எல்லாரும் தனியா விட்டுட்டு போயிட்டாங்க ஆண்டவரே. ஆனா அந்த செதில் விழுந்ததுக்கு அப்புறம் பவுல் அதை எப்படி பார்க்கிறார் தெரியுமா? நன்மை. ஹல்லேலூயா. இப்படி பார்த்ததுனாலதான் தீமோத்தேயுக்கு நிருபம் எழுதும் போது 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 16வது வசனத்துல, நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அடுத்த வார்த்தை பாருங்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. யாரையும் குற்றப்படுத்தல. ஏன்னா பவுல் அதை எப்படி பார்த்தாரு? நன்மையை பார்த்தார். யோசேப்பு சகோதரர்களை தண்டித்தாரா போஷித்தாரா? ஏன்? நன்மையா பார்த்தார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். உண்மையில் அவங்க செஞ்சது என்ன? தீமை. ஆனா அது எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையா மாற்றினதுனால அவங்க ஒரு செயலை கூட யோசேப்பு சொல்ல, நீங்க எனக்கு தீமை செய்ய இங்க ஒரு பிளான் மட்டும்தான் தீமை, நடந்ததெல்லாம் நன்மை. சாத்தான் நன்மை செய்யணும்னு நம்மள ஆக்சுவலா யோபு நாளைக்கு இழந்ததெல்லாம் 2 மடங்கா கர்த்தர் கொடுக்க போகிறார் மட்டும் சாத்தானுக்கு தெரிஞ்சிருந்துன்னு வைங்கள, தொற்றுப்பான்னு நினைக்கிறீங்க? அதனாலதான் சொல்ல மாட்டார். நம்ம கிட்டே சொல்ல மாட்டார், நம்மளே சாத்தாண்ட போட்டு கொடுத்துரும். யோசேப்பு அதனாலதான் பாருங்க 17 வயசுல சொப்பனம் பார்க்கிற கிஃப்ட் மட்டும் தான் கொடுத்தார். அர்த்தம் சொல்ற கிஃப்ட் மட்டும் கொடுத்திருப்பாருன்னு வைங்களேன். அண்ணா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், நாளைக்கு சாப்பாடுக்கு நீங்க எல்லாம் குடும்பமா என்கிட்டதான் வந்து நிப்பீங்க. அப்படியா மகனே வா. அந்த குழிதான் அவனுக்கு கடைசியா இருந்திருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். சில நேரத்தில் இந்த சிங்கம் கரடி மட்டும் தாவீது லைஃப்ல நமக்கு தெரியாது, ஏன் அனுமதித்தா? இப்ப சிங்கம் கரடி மட்டும் தாவீதுக்கு லைஃப்ல வரலன்னு வைங்களேன், சவுல்ட்ட போய் என்ன பேசியிருப்பார்? ஒரு விஷயம் இருக்கு பேசுறது. என்ன விஷயம் இருக்கு? அடுத்த ராஜா அப்படி சொல்லி இருந்தா என்ன இருக்கும்? அந்த கதவை போட்டு டோரை க்ளோஸ் பண்ணு, இவனை அடிக்க கோலியாத்தெல்லாம் கிடையாது, நீதான் அந்த ஆளா? இந்த சாலம் கொம்போடு போகும்போது நினைச்சேன் அந்த கம்படு சொல்றதுக்கு ஆண்டவர், அதாவது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி.
அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சா கா லா மூ மா மேல ஒரு குத்து கூட நன்மைக்கு ஏதுவாய்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் தனியே விடுவது நன்மை, அதை அறிந்து சொல்றேன். அதனால நாங்க சகிக்க நம்ம நியமிக்கப்பட்டிருக்கிறோம். சகிக்க நியமிக்கப்பட்டிருக்கோம். எபேசிய சபைக்கு சொல்லும் போது என்ன சொல்றாரு தெரியுமா? நீ உன் கிரியைகளை அறிந்திருக்கிற, நீ சகித்து கொண்டிருப்பதை நான் அறிவேன். நம்ம சகிக்கிறத கிரியையா அவர் கணக்கு வைத்து ரிவார்டோட வர போறார். ஏங்க, நம்ம சுவிசேஷம் சொல்றது அதுக்கான ஒரு ரிவார்டு இருக்கு. அது போல நம்ம சகிக்கிறோம் தெரியுமா? ஆமென். சி மைனர். எங்க அப்பா ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாங்க. உலகோர் பகைத்திட்டாலும் என்னை உற்றார் வெறுத்திட்டாலும், உலகோர் பகைத்திட்டாலும் என்னை உற்றார் வெறுத்திட்டாலும், நிந்தைகள் சுமந்திட எனக்கென்றும் கிருபை தாரும், நிந்தைகள் சுமந்திட எனக்கென்றும் கிருபை தாரும், சிலுவை நிழலதிலே காண்பேன் இளைப்பாறுதல், வானத்திலும் பூவிலும் இயேசு நாமம் அடைக்கலமே, வானத்திலும் பூவிலும் இயேசு நாமம் அடைக்கலம். தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கும் சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து இருக்கு. இதுல ஒரு நன்மை இருக்குன்னா சகிப்போம். அதனாலதான் சிறைச்சாலையில யோசேப்பு இருக்கும்போது கர்த்தர் கூடவே இருக்கிறார். அவர் ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பார், ஆனா சகித்தார். லாசரு வியாதியா இருக்கிறாங்கிற செய்தி வந்த போது கர்த்தர் சகித்தார். அவரும் அழுதார்லாங்க. இயேசு போனது அழுகைய மாட்ட, ஆனாலும் அழுதார். பாத்தீங்களா? அதுதான் இயேசு. கொஞ்ச நேரத்துல என் கண்ணீர் மாற போறது அவருக்கு தெரியும். ஆனா அந்த கொஞ்ச நேரம் அழுதா கூட அவரால் தாங்க முடியாது. அதனாலதான் பவுல் சொல்றார், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராது இருப்பதாக. இன்னைக்கு நம்ம அநேகரை குற்றப்படுத்துகிறதுக்கு காரணம் என்ன? ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவி, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவி. அதில் ஒன்றாகிலும் அப்பா சித்தலாம கீழே விழாது. அடைக்கலான் குருவி கீழே விழுந்தது வேடனுடைய திட்டப்படி அல்ல. ஆமென். தாவீது சொல்லுகிறார், உங்க சமூகத்தில் அடைக்கலான் குருவிக்கு வீடு இருக்கு. ஆண்டவர் சொல்ல, அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிற நீங்க விசேஷித்தவர். உங்க தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிற அவைகளில் ஒன்றாகிலும் அப்பா சித்தல்லாம கீழே விழாது. அப்பா அனுமதிச்சிருக்கிறார்னா நன்மை. என்னை இப்படி பார்க்க வைங்க, என்னை இப்படி பார்க்க வைங்கப்பா. 276 பேர் பவுலையும் சேர்த்து கப்பல் பிரயாணம் போய்கொண்டிருக்கும் போது திடீரென்று காற்று பயங்கரமாய் அடிக்குது. பவுல் அந்த இடத்துல நம்பிக்கை இழந்தார். அப்படிதான் சொல்றார், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு போயிட்டு அப்படிங்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய விசேஷம் என்ன தெரியுமா? மற்றவங்களுக்கு ஆண்டவர் பிள்ளைங்களுக்கும் எங்கெல்லாம் நம்பிக்கை இழக்குதோ அந்த இடத்துல வந்துருவார். வார்த்தை வந்துடும். எந்த புயல் அடித்தாலும் ஏர்டெல் சிக்னல் கட் ஆகும், ஜியோ சிக்னல் கட் ஆகும், ஆனா பரலோக சிக்னல் கட் ஆகாது. ஹல்லேலூயா. என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் வந்து நின்று சொல்லிட்டார். என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்கும். அது மட்டும் இல்ல, ஒரு தீவில் விழ வேண்டி இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஏற்கனவே புயல் அடிச்சு கப்பல் டேமேஜ்,
புயல் அடிச்சு புயலால கப்பலை மட்டும்தான் டேமேஜ் பண்ண முடியும், நமக்குள்ள இருக்கிற வேர்டை தொடக்கூட முடியாது. ஆனா அது மட்டும் சொல்லல, பவுலே விழுறதுக்கு ரெடி ஆயிக்கும். என்ன அமைதியாயிட்டீங்க? சில பாக்குறீங்க, என் மனசு சொல்லிச்சு 9 மணிக்கு பெயிரு உனக்கு 2 பாயிண்ட் போதாதா, இன்னொரு பாயிண்ட் தேவையா? விழுறதுக்கு ரெடி ஆயிக்கும். ஏன் ஆண்டவரை அலோவ் பண்ணீங்க? நான் நினைச்சேன் சத்துரு தான் விழ தள்ளுவான், நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். கர்த்தரோ, ஆனா கர்த்தர் சொல்றார், பவுலை விழுறதுக்கு நீ ரெடியான மட்டும் போதாது, எல்லாரையும் ரெடி ஆயிக்கும். ஏன்? மெலித்தா தீவு பட்டணமே விழுந்து கிடக்கிறது. அங்கே ஒரு மறைவான வல்லமை எல்லாரையும் பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதுதான் சர்ப்பத்தின் வல்லமை. அவன் ஏன் இந்த பவுலை விழ வச்சார் தெரியுமா? அதை மேற்கொள்ளுகிற கிருபையை இவனுக்குள்ளதான் வச்சிருக்கிறான். உனக்குள்ள தேவன் வைத்திருக்கிற கிருபை உனக்கு தெரியாது. அதனாலதான் தேவன் நடத்துகிற பாதை நமக்கு புரியாததா இருக்கிறது. ஹல்லேலூயா. சில இடத்துல ஆண்டவர் நமக்கு தெரியாதுங்க, என்ன ஏன் ஆண்டவர் இங்க கொண்டு வந்தீங்க, புரியாது நமக்கு. உனக்குள்ள தேவன் வைத்திருக்கிற கிருபை, உனக்குள்ள தேவன் வைத்திருக்கிற அபிஷேகம், உன்னை குறித்த தேவ திட்டம் உனக்கு புரியாது. யோசேப்பே, உன்னை குறித்த திட்டம் என்ன தெரியுமா? ஒரு முழு தேசத்துக்கு உன்னாலதான் ஆகாரம் கிடைக்க போகுது. அந்த 12 சகோதரர்கள் அவரை தானே விழ வச்சார் குழியில. ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் தேவப்புள்ள சொல்லணும், ஏ சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் glory. நல்ல கையை தட்டி ராமா மா சானா லா ரா காரா, நான் விழுந்தாலும் எழும்புவேன். ஹல்லேலூயா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விழுறாங்க. மெலித்தாங்கிற தீவுல விழுந்தாங்க. தீவுல, அதாவது ஒரு தீவுல விழ வேண்டி இருக்கும்னு சொல்லிட்டு பவுல் சாப்பிடுறாரு. அவர் சாப்பிட்டா மட்டும் இல்ல, எல்லாரையும் சாப்பிட வைக்கிறார். சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, நம்ம விழுறதுக்கு ரெடி ஆகணும். சாப்பிடு, சாப்பிடலைன்னா நீந்தெல்லாம் முடியாது, சாப்பிட்டு ரெடி ஆயிக்கோங்க. ஓகே. அவர் புசித்து திடன் கொண்டு புசித்து அவர் சாப்பிட்றத பார்த்து இவருக்கு என்ன ஆச்சு? ஆமென். தீவுக்கு வந்தாச்சு. எல்லாருக்கும் குளிர். நமக்குள்ள இருக்கிற வல்லமை வெளியே கொண்டு வர கிளைமேட்டை கூட சேஞ்ச் பண்ணுவார். தேவ பிள்ளை வாழ்க்கையில் நடக்கிறது எதுவுமே தற்செயல் கிடையாது, ஆல்ரெடி ஸ்கிரிப்டட். நம்புறவங்க மட்டும் சத்தமாமே சொல்லுங்க. எல்லாரும் விறகு தூக்கி போடுறாங்க. பவுல் விறகு தூக்குறார். பவுல் இப்படி ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே இது அப்படியா தூக்கியிருப்பார்? சும்மா தூக்கியிருப்பார். அதுக்குள்ளதான் பாம்பு இருக்கு. ஆமே. அது அனல் உரைத்தது. அந்த சூட்ல நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்றேன், எழுத்தின்படியா பார்த்தா அவங்க மூட்டின நெருப்பு இருக்குல்ல, அந்த ஹீட்ல அது அனல் உரைத்திருக்கும். ஆவியின்படி பார்த்தா இவனுக்குள்ள ஒரு நெருப்பு இருக்கு, உனக்குள்ள ஒரு நெருப்பு இருக்கு. சும்மா அவன் கையை கடிச்சது. ஹல்லேலூயா. இந்த பாம்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அதை விட்டீங்கன்னா அது பாட்டுக்கு போயிடும். நீங்களும் ஷூன்னு சொல்லி பாருங்க. ஆமென். அதனாலதான் நாங்க எதுக்கு வம்பு பிரதர், அது பாட்டுக்கு போட்டு யார் சாத்தானா எதுக்கு அவனை போட்டு சொல்லி நம்ம இயேசுவின் ரத்தம் சொல்லிட்டு படுத்துருவோம். இனி அவனை அப்பாலே போன்னு சொல்லி அவன் பின்னாடி வந்து நின்று பயங்காட்டி அவன் இவர் எடுத்தார். நமக்கு தெரியாதுங்க. பவுலை பார்க்க சாதாரணமாக தான் இருப்பார். ஒரு சைடு ஸ்ட்ரோக் வந்து பார்வை சரியா இல்லை. ஆமாம், வாக்குல வல்லவன் கிடையாது. அவர் அதான் சொல்லுவார், நான் பேச்செல்லாம் பெருசு கிடையாது, அவருக்கு எழுத்து வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். ஆனா அவருக்கு உள்ள ஒரு வல்லமை இருக்கு. நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நமக்குள்ள கிரியை செய்கிறேன். ஆமென். அந்த பாம்பு இவனை கொத்திட்டு போனா கூட வேற யாருக்கும் தெரிஞ்சிருக்காது.
சில பிரச்சனை எல்லாரும் பார்க்கும்படிக்கு கர்த்தர் அனுமதிப்பார். இப்ப அவன் கையில் அது தொங்கிட்டு இருக்கு. எல்லாரும் எப்படி பார்த்தாங்க தெரியுமா? இவன் ஏதாவது பவுல் எப்படி பார்த்தார் தெரியுமா? பாம்பு அவன் கையை கடிக்கிறதுக்கு முன்னாடி அது விரியன் பாம்பு, கையில கடிச்சதும் அது விஷ பூச்சி, கொஞ்ச நேரம் தொங்குனது அது பூச்சி. எல்லாரும் எப்படி பார்த்துட்டு இருந்தாங்க தெரியுமா? பவுல் மாறுவான். எப்படி மாறுவான்? கொஞ்ச நேரத்துல வீக்கம், கொஞ்ச நேரத்துல விழுந்துருவான். பவுல் வீக்காவான்னு பார்த்தா பாம்பு வீக் ஆயிட்டு இருக்கு. விரியன் பாம்பு விஷ பூச்சி ஆகுது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. என் வாழ்க்கையில தேவன் ஒன்றை அனுமதிக்கிறார் என்றா நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அதே அவங்களுக்கு அனுமதிச்சா அவங்கள வீக் ஆயிரும். இதே பாம்பு வேற ஒருத்தனை கடிச்சிருந்தா அவன் அவுட், அடுத்த ஆளை கடிக்கும். அவன் அவுட், அடுத்த ஆளை கடிக்கும். அவன் அவுட். பவுல் கிட்ட விட்டாரு. பவுலோட ஸ்டாப். இந்த ராத்திரி வேளை எத்தனை பேர் நம்புறீங்க? பல பிரச்சனை என்னோட ஸ்டாப் ஆக போகுது. நம்புறவங்க மட்டும் glory என்னோட ஸ்டாப் ஆக போகுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் மாறாவை டேஸ்ட் பண்ணாங்கல்ல, மாறாவை கர்த்தர் எப்படி மாத்தினா? அடுத்து அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ண யாருக்காவது அந்த மாறா டேஸ்ட் தெரிஞ்சிருக்குமா? இல்ல, மாத்திட்டார். பல காரியங்கள் கர்த்தர் உங்களோட ஸ்டாப் பண்றா. யுத்தத்தை தாவீத ஃபேஸ் பண்ண வச்சு சாலமோனுக்கு இளைப்பாறுதலை கொடுத்த கர்த்தர் இன்று உயிரோடு இருக்கிறார். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதோட ஸ்டாப் ஆகணும். ஆமென், ஆமென். என்னை அழைத்தவரே நீர் உண்மை. கைகளை உயர்த்தி அப்பாவை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுங்க. என்னை அழைத்தவரே நீர் உண்மை, நீ நல்லவர், நீ நல்லவர். நீ நல்லவர் சொல்லுங்க. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. என்னை முன்குறித்தீரே, நீர் கைவிட மாட்டீர், நீர் கைவிடவே மாட்டீர். என்னை கைவிடவே மாட்டீர். மறுபடியும் சொல்லுங்க. என்னை முன்குறித்தீரே, நீர் கைவிடவே மாட்டீர். ஹalleluya. என்னை முன்குறித்தீரே, நீர் கைவிடவே மாட்டீர். நீ நல்லவர், நீ நல்லவர். ஓ, உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர். ராத்ராமம்ரோ ஷேலேரே ஒரே சத்தமாய் ஹalleluya, 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 ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவரே என் கண்ணை திறந்துருங்கப்பா. அதனாலதான் யோபு வாயிலே அடிக்கிறார். ஆண்டவர் நான் தெரியாம நிறைய பேசுறேன். யோபு தன்னை அருவருத்தான். தனக்கு உண்டான சூழ்நிலை நினைத்தல்ல, தான் பேசினதை நினைத்து. இந்த செயலுக்கு ஒரு முடிவு இருக்குங்க. நமக்கு தெரியாது நிறைய. இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன். யோசேப்பு லைஃப்ல நடந்தது நன்மையா தீமையா? ஏன் தெரியுமா? அந்த எண்டு நமக்கு தெரியும். இப்ப நமக்கு இது மட்டும்தான் தெரியுது. யோசேப்ப சகோதரர்கள் வஸ்திரத்தை கிழிச்சு குழியில தூக்கி போட்டாங்க. இதோட நமக்கு அடுத்து எதுவுமே நமக்கு கொடுக்கப்படல. இவ்வளவு மட்டும்தான் நமக்கு தெரியுது. நம்ம என்ன சொல்லுவோம்? அவன் வாழ்க்கையில் நடந்தது நன்மையா தீமையா? தீமை. இதே போலதான்
அவருடைய முடிவு தெரிஞ்சதுனால நம்ம என்ன சொல்றோம்? நன்மை. நமக்கு நம்முடைய முடிவு இன்னும் இருக்கு. ஒரு கொஞ்சம் சாப்டர் தான் பார்த்துருக்கோம் லைஃப்ல. முடிவு தெரியாததுனால யோசேப்பை வச்சு பிரைஸ் பண்றோம், நம்மளை வச்சு புலம்புறோம். ஆமென். அந்த முடிவு எப்படி தெரியுமா? என் வருத்தம் யாவையும் மறக்கும்படி செய்தார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தனித்து விடப்பட்ட போதிலும், விரியன் பாம்பு கையில கடித்த போதிலும், புயல் அடித்த போதிலும், பவுல் என் ஓட்டத்தை முடித்தேன்னு தான் சொல்றார். I have finished my course. எனக்கு என்ன, நான் அதை முடிச்சிட்டேன், பாதியில விழல. கர்த்தரோ எனக்கு துணை நின்றார். ஆண்டவர் என் கண்களை திறந்தார். ஒரு வசனத்தை அப்படியே வாசித்து ஜெபிக்கலாம். இந்த கண்கள் திறக்கப்படுவதின் மிக முக்கியமான காரியத்தில் ஒன்று என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 4:17-18 வசனங்கள். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும், எல்லாரும் சொல்லுங்க, லேசான உபத்திரம். பவுல் பட்ட உபத்திரமும் லேசான உபத்திரமா இல்லை. ஆனா அவருக்கு அது லேசான உபத்திரமா தெரிஞ்சது. ஏன் தெரியுமா? அவர் காணப்படாதவைகளை நோக்கி இருந்தார். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், டெம்பரரி. காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். என் கண்களை திறந்தாரலும் என் நித்தியத்தை நான் நோக்கி இருக்கணும். அதனாலதான் பவுலுக்கு இது லேசான உபத்திரம். என்ன, பாம்பு கையில கடிச்சு தொங்கிட்டு இருக்கிறது லேசான உபத்திரவமா? கப்பல்ல இருந்து விழுறது லேசான உபத்திரவமா? புயல் அடிக்கிறது லேசான உபத்திரவமா? இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்டை அடி அடிக்கப்பட்டது இப்படி 4-5 முறை உமக்கு அடிக்கப்பட்டது லேசான உபத்திரவமா? ஏன்னா நான் எதை நோக்கி இருக்கிறேன்? அவர் சொல்ற இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானதே கிடையாது. அவர் சொல்றார், என்ன பாடுப்பா, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை நமக்காய் தந்திரளினவர் மற்ற எல்லாவற்றையும் அவரோடு கூட நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இது லேசான உபத்திரவம். ஆண்டவர், இன்னைக்கு நான் சந்திக்கிற பிரச்சனைய நான் ரொம்ப சிம்பிளா பார்க்க எனக்கு கண்களை திறந்தருள ஆண்டவர். அப்ப நித்தியத்தை நம்ம நோக்கி பார்க்க காணப்படாதவர்களை, உலகத்துக்கு பைத்தியமானது. இப்ப நான் இப்படி ஒண்ணு பார்த்துட்டே இருக்கிறேன், எல்லாரும் பார்க்குறீங்க, எங்க பார்த்துட்டு இருக்கிறான்? அப்படி பார்த்தா ஏதாவது தெரியுமா? தெரியாது. என்ன பார்க்குறீங்க கேட்டா நான் சொல்ல காணப்படாததை பார்த்துட்டு இருக்கிறேன். பைத்தியம். ஆமே, அப்படிதான் சொல்லலாம், அப்படிதான் சொல்லலாம். ஆமே, அவன் சொல்லாட்டாலும் அப்படிதாங்க. நம்ம அழைப்பே அதை உறுதிப்படுத்துதில்லை, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி. அதனால யாரா பைத்தியம் சொன்னா கை கொடுத்துட்டு வாங்க. கரெக்டா, என் அழைப்பு உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானதை, மேலானதை. அப்படி பாருங்க. அதனாலதான் அவர் சில அவமானத்தை எண்ணாமல் அப்படி பார்க்கிறார், தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு. அப்ப இன்னைக்கு நான் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறேன்னா இதுக்கு கர்த்தர் ஒரு ஃபியூச்சரை வச்சிருக்கிறார். அதை எனக்கு காட்டுங்க. சீமை தாவீது மேல கல்ல தூக்கி போடும் போது அதற்கு என்ன பலனை கர்த்தர் வைத்திருப்பார் என்று அவன் பார்க்க ட்ரை பண்றான். அதுக்கான நீதியின் பலனை அவர் வச்சிருக்கிறார். போட, நீ தடுத்துறாத. அல்லேலூயா. முந்தி ஒரு வாட்டி எங்க அப்பா வந்து வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு ஈவினிங் நடந்து போனாங்க. வழியில ஒரு பிலீவர் பார்த்து, பாஸ்டர் உங்களை நான் நடக்க விட மாட்டேன்னு சொல்லி பைக்ல ஏற்றி வீட்டில் கொண்டு விட்டார். எங்க அப்பா இப்படி வந்துச்சா, இந்த மனுஷனால நடக்கும், அவங்கள்ட்ட இனி வாக்கிங் போறேன்னு சொல்ல முடியுமா? சும்மா இதுவரை கடவரை நடந்து போறேன், உங்களை விட மாட்டேன் பாஸ்டர். கண்டிப்பா வலுக்கட்டாயமா பைக்ல ஏற்றி இப்படி உதவி செய்யற நிறைய பேர் இருப்பாங்க. ஆமா, வேண்டாம் வேண்டாம், நிறைய காரியம் நடக்காது. ஹல்லேலூயா. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? ஜெபிக்கலாமா? ஒரு 5 minutes, 7 minutes. இப்ப நீங்க அவர்கிட்ட பேசுங்க. அவர் எத்தனை பேர் இது ராத்திரி வேளையில உண்மையா சொல்லுவீங்க, கதிர என் கூட பேசினாருன்னு? இப்போ நீங்க அப்பா கிட்ட பேசுங்க. எதுக்கு கண்ணை திறக்கணும்? அப்பா, எனக்கு உங்களை அறிவுல நான் புலம்புறதுக்கு காரணமே உண்மை குறித்த அறிவு எனக்கு ரொம்ப குறைவா இருக்குப்பா. எனக்கு இன்னுமே அறியணும் ஆண்டவரே. எனக்கு
கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாரும் கண்களை மூடி என் கண்களை திறந்துள்ளும் என்று கேட்கிறவங்க அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி அவங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து கிருபை தாரும், கிருபை தாரும். கண்கள் தூய்மையாக்கும். Yes, Lord. கர்த்தா உம்மை பார்க்கணும். கண்கள் தூய்மையாக்கும். Jesus. கர்த்தா உம்மை பார்க்கணும். காதுகள் திறந்து, காதுகள் திறந்து கர்த்தரும் குரல் கேட்கணும். ஆமென். ஓரதனரே மறுபடியும் சொல்லுங்க, கண்கள் தூய்மையாக்கும், கண்கள் தூய்மையாக்கும். கர்த்தாவே கண்கள் கர்த்தா உம்மை பார்க்கணும். காதுகள் திறந்தருளும். லோரே ஆமென் அப்பா. அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, வேண்டாத பலவீனங்கள், வேண்டாத பலவீனங்கள், வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன். எங்கள் பலவீனங்கள் யாவையும் சுமந்து தீர்த்தவரே, உடைய தழும்புகளால் குணமாகிறோம். உடைய தழும்புகளால் இப்பொழுதே சுகம் உண்டாவதாக. இனி இது மீண்டும் தலை தூக்க கூடாது. மீண்டும் தலை தூக்காமல், மீண்டும் தலை தூக்காமல் மாமா ரச்சனரா கபோ ஹச்சரே ரேலே ரேமரா ஹச்சனரே ரிவா மாகாரா சச்சனலரே ஓரலரதனரே. தகப்பனே உம் பீடத்தில் தகப்பனே எல்லா செதில்கள் இப்பொழுது விழுவதாக, அக்கினி இறங்குவதாக. கண்களை மறைத்திருக்கிற செதில்கள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள வல்லமையுள்ள உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே கீழே விழுவதாக, கீழே விழுவதாக, கீழே விழுவதாக. ஆமென். அக்கினி 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 அக்கினி. ஓ ராமாலரா, அன்று இருதயம் கொழுந்து விட்டு எரிந்து கண்கள் திறக்கப்பட்டது போல கொழுந்து விட்டு எரியட்டும். உம்முடைய அக்கினி, உம்முடைய அக்கினி எங்களுக்குள்ளே, உம்முடைய அக்கினி எங்களுக்குள்ளே, உம்முடைய அக்கினி எங்களுக்குள்ளே. ஷாராபா, நல்ல கைகளை சட்டி அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷைகளை பேசி, ஓ எங்கள் கண்கள் திறக்கப்படுவதா. ஆர்ப்பரிப்போடு அக்கினி இருதயத்தில் கொழுந்து விட்டு எரிகிறது. அனல் உண்டாகிறது, அனல் உண்டாகிறது. உன்னோடு போராடுகிற விரியன் பாம்பு, அது வெறும் பூச்சி, அது வெறும் பூச்சி. உதறி போடுகிறாய், உதறி போடுகிறாய். உனக்குள்ள இருக்கிற அக்கினி உன்னை இனி பதற விடாது, உன்னை உதற விடும். Glory, glory. Sharatana Rama Ribrato Petere. செதில்கள் கீழே விழுகிறது. புதிய பார்வை, புதிய பார்வை. பெரிய உபத்திரவம் லேசான உபத்திரவமாய் மாறுகிறது. லேசான உபத்திரவம். ஜீசஸ். ராமம்ரே ஹஞ்சரலரியா கரபா ரேதரோ ஷெரே மம்ரா. Thank you, Jesus.
Thank you Jesus. Thank you Jesus. ஆவியானவர் ஊழியம் செய்கிறார். ஆவியானவர் ஊழியம் செய்கிறார். ஓரா பாலா துடாரா மாமாதாரா Jesus. Lord. 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 Re 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 mama thara. இன்னும் உம்மை அறியணுமே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.